அத்தியாயம் 7. சூர்யா பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்திவிட்டு நடந்து சென்றபோது ஒரு பெண்ணின் உருவம் சிரித்துக் கொண்டே காற்றில் மிதந்து வந்தது. அது சூர்யாவை பார்த்தது. சூர்யாவும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவனாய் அந்த உருவத்தை பார்த்தான். அப்பொழுது அந்த பெண் உருவம், வாருங்கள், நீங்கள்தானே என்னை அழைத்தீர்கள், இப்பொழுது வாருங்கள், என்னிடம், என் அருகில் வாருங்கள் என்று கூறி அந்த பெண் சிரித்தாள். தான் பார்ப்பது யாரென்று தெரியாமல் ஒருவித மயக்கத்தில் இருந்த சூர்யா தன் கையை நீட்டி அந்த பெண்ணை தொட பார்த்தான். அந்த நேரம் பார்த்து பின்னால் திரும்பிய ஜான் தன் நண்பன் பேய் அறைந்தது போல நிற்பதையும் கையில் வெறும் காற்றை தடவுவதையும் பார்த்தான். டே சூர்யா என்று சத்தமாக ஜான் சூர்யாவை கூப்பிட்டான். அந்த குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்த சூர்யா அந்த பெண்ணை பார்த்தான். அப்பொழுது அவள் சிரித்தபடியே அவனை பார்த்தாள். அதே நேரம் ஜான் சூர்யா என்று அவனை கையை பிடித்தான். அதனால் அந்த பெண் மெதுவாக காற்றில் கரைந்து போனாள். இதை பார்த்த சூர்யா ஒன்றும் புரியாமல் ஜானை பார்த்து, ஜான், இங்க ஒரு பெண் இருந்தாதானே, அவளை பாத்தியா என்றான் பதட்டமாக. என்னடா சொல்ற, நீதான் வெறும் கைய ஆட்டிக்கிட்டு இருந்த, பெண் யாரும் அங்கே இல்லையே என்றான் ஜான். குழப்பத்தில் இருந்தான். தான் பார்த்தது கனவா நினைவா என்று ஒன்றும் அவனுக்கு புரியவில்லை. இல்லடா, நான் பார்த்தேன் என்றான் திக்கினான். ஜான் சூர்யா எதையோ பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். இருப்பினும் இது சரியான நேரம் இல்லை என்று நினைத்தவன் முதலில் அவனை இங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தவன், டே சூர்யா, அங்கு ஒண்ணும் இல்ல, வா நம்ம மாலுக்குள்ள போகலாம் என்று அவனை இழுத்து கொண்டு சென்றான். சூர்யாவும் இதையெல்லாம் ஒருவித பிரம்மைதான். வசுந்தராவை மனதார நினைத்ததால் தான் அவள் போன்ற பெண் உருவம் தன் கண் முன்னே தோன்றியது என்று நினைத்து கொண்டான். இருவரும் மாலிற்குள் சென்றதும் அங்கே தன் நண்பர்கள் ஒரு நகைக்கடைக்குள் நுழைவதை பார்த்தனர். டே வட சூர்யா, மனோஜ், ராம் 2 பேரும் ஒரு ஜுவல்லரி ஷாப்குள்ளார போறாங்க. உமாவுக்கு கிஃப்ட் செலக்ட் பண்றதுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் கூடவே போலாம், வா என்றான் ஜான். சூர்யாவை அழைத்தான். இருவரும் விரைவில் தன் 2 நண்பர்களுடன் கலந்து கொண்டனர். ஜான், மனோஜ், என்ன கிஃப்ட் வாங்கலாம் கல்யாண பொண்ணுக்கு என்று கேட்டான். இருடா, ஏதாவது பார்க்கலாம் என்று அந்த கடையை சுற்றுமுற்றையும் பார்த்தான் மனோஜ். அங்கே அழகிய நெக்லஸ், காதணிகள், செயின் அனைத்தும் கண்ணாடி கதவைக்குள் வைக்கப்பட்டு இருந்தது. பளபளப்பாக தெரிந்தது. பார்வையாளர்கள் கண்களை பறித்தது. ஜான், செயின் செக்ஷனுக்கு வாங்கலாம்டா, அதுதான் கழுத்துல எப்பவும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய நகையெல்லாம் பொண்ணுங்க தினமும் போட்டுக்க மாட்டாங்க என்றான். அதற்கு ராம், சூப்பர் ஐடியா, வா செயின் பார்க்கலாம் என்றான். பின் செயின் செக்ஷன் எங்கே என்று விசாரித்து அங்கு சென்றனர். விதவிதமான செயின்கள் அங்கே தொங்கவிடப்பட்டிருந்தன. அதை ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே கௌதம் அங்கு வந்தான். அப்பப்பா முடியல என்றவாறு நண்பர்களை இருக்கும் இடத்தை அடைந்தான். டே என்னடா, எங்க போனீங்க? காலங்காத்தால நான் வயிற்றுக்குள்ள இறக்கின 10 பூரியும் 2 மசாலா தோசையும் எல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சுடா. இப்போ வயிறு காலியா இருக்குடா, பசிக்குது, இதுக்கு தான் கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. இப்ப பாத்தியா, நீ கண்டதும் தின்னு தின்னு கண்ட நேரத்துல பாத்ரூமுக்கு போற, இதுல மறுபடியும் பசிக்குது அப்படின்னு சொல்ற, உன்னை என்னதான்டா பண்றது என்றான் ராம். நான் இல்லடா, இந்த ஜான் தான் பேய் கதையை சொல்லி என்று கௌதம் கூறிக்கொண்டிருக்க அதை பாதிரையே தடுத்து, ஜான் பேய் கதையை சொல்லி என்ன சொன்னான்? நீ என்னடா சொன்ன? நீதான் தைரியமான ஆளாச்சே, பேய் கதையை கேட்டுக்கிட்டு பயந்து போயிட்டியா என்று கேலி செய்தான். அடா இல்ல இல்ல இல்ல, நான் யாரு, நான் எதுக்கு பயப்பட போறேன்? பேயெல்லாம் எனக்கு பீஸா சாப்பிட்ற மாதிரி தூக்கி சாப்பிடுவேன் என்றான் கௌதம் உள்ளே பயத்தை மறைத்து கொண்டு. சரி போதும் பேசாத, சீக்கிரமா கிஃப்ட் செலக்ட் பண்ணு, போகணும், டைம் வேஸ்ட் பண்ணாத என்றான் ஜான். அவன் பேசிக்கொண்டு இருக்க கையில் ஒரு அழகிய செயின் எடுத்தான். ஆஹா ராம், இங்க பாரு, இந்த செயின் நல்லா இருக்கு என்று ஒரு அழகிய செயின் ஒன்றை கையில் எடுத்து காட்டினான். அதில்
ஒரு இதய வடிவில் டாலர் தொங்கிக் கொண்டு இருந்தது. அந்த டாலரை சுற்றி வைரக் கற்கள் பதிக்கப்பட்டு இருந்தது. மிகவும் விலை உயர்ந்த செயின் என்பது பார்த்தாலே தெரிந்தது. மனோஜ், ஜான், இது சூப்பர், ஆனா ஆட் போட்ட டாலரா இருக்கே, பரவாயில்லையா என்றான் ஏதோ யோசனையில். ராம், நல்லா இருக்கு, ஆனா அவ ஏற்கனவே தாலி கட்டிக்க போறா. இதுல இந்த ஹாட் போட்ட டாலர் எப்படினா நல்லா இருக்குமா? அவ தினமும் போட முடியுமா ஜான் என்று கேட்டான். அதற்கு கௌதம், டேய், இப்ப எல்லாம் பொண்ணுங்க வீட்டுல பெரியவங்க முன்னாடி மட்டும்தான் தாலிய போட்டுக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு, வெளியே ஊருக்கு, ஏன் பக்கத்து தெருவுக்கு போனா கூட தாலிய கழட்டி வச்சுட்டு தான் போறாங்க என்று கூறி ஏதோ வாழ்க்கை தத்துவம் சொன்னது போல சிரித்தான். மனோஜ், பயமுடுன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்று அவனை அதட்டினான். அப்பொழுது சூர்யா, நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்கடா, டாலர் குட்டியாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றான். ஜான் தன் கையில் இருக்கும் அந்த செயினை பார்த்தான். அது மிகவும் அழகாய் இருந்தது. அதை ஒரு அழகிய பெண் அணிந்தால் அவளுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் என்று ஜான் நினைத்தான். உமா எப்படியும் இருப்பா சொல்லுங்க என்று கேட்டான். அதற்கு கௌதம், அவ பொண்ணு மாதிரி தான் இருப்பா என்று கூறி சிரித்தான். லூசு, உமா மாடர்ன் பொண்ணா இல்ல தாவணி போட்ட பாவாடை போட டைப்பா அப்படின்னு கேட்டேன். நான் உமாவை பத்தி இல்ல, அதனால் தான் கேட்டேன் என்றான். கௌதமை முறைத்தபடி கூறினான் ஜான். நீ அவனை விடு ஜான், உமா அப்படியே நம்ம சூர்யா ஜாடையில இருப்பா. அவளுக்கு உன் கையில இருக்கிற செயின் ரொம்ப அழகா இருக்கும், நீ அவையே வாங்கு என்றான் மனோஜ். ஓகே தான், இத பில் போட சொல்லட்டுமா, இல்ல வேற ஏதாவது பாக்குறீங்களா என்று ஆவலாய் கேட்டான் ஜான். டே, அதே போதும்டா ஜான், நல்லா தான் இருக்கு. நீ எப்படியும் நல்ல நகைய செலக்ட் பண்ணிட்ட அப்படின்னு பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சா பொண்ணுங்க உன்னை காதலிக்க வரிசையில நிற்பாங்க என்றான் ராம் கிண்டலாக. எனக்கு வரிசையில நிக்கிற எந்த பொண்ணும் மேலையும் வேண்டாம்டா, நீ பேசாத போடா, எனக்கு நான் பாக்குற வேலைய இப்போதைக்கு போதும் என்றவன் அந்த செயினை கடைக்காரரிடம் கொடுத்து அதை பில் போட சொன்னான் ஜான். உமாவிற்கு ஒரு அழகிய செயின் வாங்கிட்டும். அது பில் போட்டு வரும் வரை காத்திருந்தனர். அப்பொழுது சூர்யா ஒரு அழகிய காதனையை பார்த்தான். அவன் வசுந்தராவின் அழகிய காதுகளை கற்பனை செய்தவாறு அந்த ஜிமிக்கி கம்பலை கையில் எடுத்தான். அதே நேரம், டே ஜான், நீ ஏண்டா எந்த பெண்ணையும் லவ் பண்ணல, இப்படி தனியாவே ஊரை சுத்திக்கிட்டு இருக்க என்று கௌதம் ஜானை பார்த்து கேட்டான். ஜான் கௌதமை பார்த்து முறைத்தான். முறைக்காதடா ஜான், நான் உன்னை நல்லதுக்கு தான் கேட்கிறேன். மனோஜ் லவ் ஃபெயிலியர் ஆயிடுன மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறான். அட்லீஸ்ட் நீயாவது கரெக்டா இருக்கலாம்ல, ஒரு நேரம் ஜஸ்ட் பேசுறா. நீயும் சூர்யா மட்டும்தான் இன்னும் யாரையும் லவ் பண்ணல. சூர்யா என்னடானா எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். உன் கூட 10 ஃபாரின் பொண்ணுங்க வேலைக்கு செய்யறாங்க, ஆனா கெட்ட யாரையும் லவ் பண்ணல சொல்றான். நீ கன்னி பையனாவே உன் வாழ்க்கைய முடிச்சிட்டு கூடாது, அதனால ஒரு அக்கறையில தான் கேட்டேன் என்றான் கௌதம். ஐயோ அப்பா சார், எந்த பொண்ணையும் லவ் பண்றீங்க என்று கௌதமை பார்த்து கிண்டலாக கேட்டான் ஜான். எங்க, நான் நிறைய பொண்ணு லவ் பண்ணேன், ஆனா என்னதான் யாரும் லவ் பண்ணல என்று மனதில் நினைத்தவன், என்ன நிறைய பொண்ணுங்க லவ் பண்றாங்க, ஆனா நான் யாரையும் லவ் பண்ணல, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே பொறுமையா கூறினான் கௌதம். ஏண்டா இப்படி பச்சை போய் பேச சொல்ற? உன் லட்சணம் தான் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே இருந்தே தெரியுமே. எத்தனை பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்து அதுல எத்தனை பொண்ணுங்க உன் முகத்திலேயே துப்பி இருக்காங்க, மறந்துட்டியா? இதுல நீ மனோஜ் லவ் ஃபெயிலியரை பத்தி கேஸ் அப்படின்னு சொல்ற என்று கூறி முறைத்தான் ராம். கௌதம், ஐயோ இப்ப எல்லோருக்கும் சேர்ந்து நம்மள அசிங்கப்படுத்துறாங்களே என்று நினைத்தவன் பேச்சை மாற்றும் விதமாக சுற்றி முற்றையும் பார்த்தான். அப்பொழுது சூர்யாவின் கையில் இருக்கும் காதணிகளை பார்த்து, டே சூர்யா, தோடு ரொம்ப நல்லா இருக்கு, இது உன் தங்கச்சிக்கு தானே என்று கேட்டான். உடனே சூர்யா ஆமாம்டா என்று தலையை ஆட்டினான் என்று பொய் கூறினான். அப்போ இதையும் பில் போட கொடுக்கட்டுமா? இத நீ இப்படியும் கையில வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னை திருட அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்று கூறினான் கௌதம்.
மனோஜ், சூர்யா தோடு ரொம்ப நல்லா இருக்கு, இதையும் பில் போட கொடு என்றான். சூர்யா அந்த காதணியை கையில் மறைத்து ரகசியமாக ரசித்து கொண்டே, இதையும் பில் போட சொல்லிடடா என்றான். காதணிகளை செயினையும் கிஃப்ட் பேக் செய்து கையில் வாங்கி கொண்டு நண்பர்கள் ஐவரும் மீண்டும் புறப்பட்டனர். காரில் ஏறியதும் கௌதம் தன் கையில் வைத்திருந்த பார்சலை ராம் கண்டான். டே கௌதம், என்ன பார்சல் இது என்று கேட்டான். மாமா, காலையிலே சாப்பிட்டது எல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சுடா, பசிக்குது, சாப்பிட்றதுக்கு பீட்சா, பர்கர், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் லாலிபாப் எல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் என்றான் கௌதம். என்ற நீண்ட லிஸ்டை கேட்ட மனோஜ் தன் தலையில் கையை வைத்து கொண்டு, இதையெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்றியடா, இன்னும் எத்தனை இடத்துல நிறுத்தி பார்க்க போறியோ, அட பாவி என்றான். நம்ம ஏண்டா காரை நிறுத்தணும் என்று கூறி கௌதம் கையில் இருந்த பார்சலையை பிடுங்கி பின் இருக்கையில் வைத்து கொண்டான் ராம். பின் கௌதமை பார்த்து, எங்க எல்லோருக்கும் சாப்பிட்ற வாங்கி கொடுத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா, மத்தியானம் வண்டியை எங்கேயும் நிறுத்த வேண்டாம், எங்க 4 பேருக்கும் லஞ்ச் ரெடி, ஆனா நீ வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் என்று கூறி மனோஜை பார்த்து கண்ணடித்தான். டே டே டே, என் வயிற்றுச்சலை கொட்டிக்காதீங்கடா, அது லஞ்ச் உள்ளடா, எனக்கு நொறுக்கு தீனி தான் என்கிட்ட கொடுங்கடா என்றான் கௌதம். டே, இது உனக்கு தீனியா? இது ஒரு விருந்துடா எங்களுக்கு, இது போதும், உனக்கு ஒன்றும் கிடையாது, பேசாம வா என்றான் ராம். டே ராம், அந்த பிரைடு சிக்கன் மட்டுமாவது எனக்கு சாப்பிட கொடுங்கடா என்று கெஞ்சினான். அதற்கு மனோஜ், ராம் சொல்றது சரிதான், இனி நீ சூர்யா வீட்டுக்கு போற வரைக்கும் வெறும் வயிறுதான், அப்பதான் ராத்திரி ஆகிறதுக்குள்ளார ராஜமங்கலம் போய் சேர முடியும் என்றான். இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்க கார் வேகம் எடுக்க துவங்கியது. அதே நாள் 11 மணிக்கு புத்தூர் ரயில்வே நிலையத்தில் ஒரு ரயில் ஸ்டேஷனை நோக்கி மெதுவாக உருண்டு ரயிலில் தனது வேகத்தை குறைத்தவுடன் உமா சோமனை போனில் அழைத்து அவர்கள் புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நிலையத்திற்கு நுழைந்து விட்டதையும் தெரிவித்தாள். சோமன் கடந்த அரை மணி நேரமாக ரயில் நிலையத்தின் வாயிலில் ஜீப்பை நிறுத்தி வைத்துவிட்டு ஜீப்பில் அமர்ந்திருந்தான். உமா அழைப்பு வந்ததும் ஜீப்பில் இருந்து இறங்கி ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தார். ரயில் நிலையத்தில் வெறிச்சோடி இருந்தது. மற்ற ரயில் நிலையத்தை போன்று பழக்கடைகள், டீ கடைகள், சாப்பாடு கடைகள், பூக்கடைகள் என்று எதுவும் இல்லை. அந்த பகல் வெயிலிலும் 5-6 தலைகள் தான் அந்த ரயில் நிலையத்தில் தெரிந்தன. அந்த ரயில் தனது ஓட்டத்தை நிறுத்திவிட்டது. அந்த ஸ்டேஷனில் இருந்து இந்த 5 தவிர வேறு யாரும் இறங்கவில்லை. முதலில் தாமரை தன் இறங்கினாள். தந்தை காண போகும் பூரிப்புடன் அழகாக குண்டாக துருதுருவென இருந்த தாமரை ரயிலை விட்டு கீழே குதித்து விட்டாள். அதை பார்த்த உமா, ஹேய் தாமரை, மெதுவா இறங்குடி, கீழே விழுந்து வைக்காத என்றாள். அதற்கு தாமரை தன் குழு குழு கன்னங்களை விரிய சிரித்து கொண்டே, உம்மா அக்கா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி அக்கா, நீ வா, கீழே இறங்கு என்றாள். இந்த பேக்கை எல்லாம் பிடி என்று கையில் வைத்திருந்த பேக்கை ஒன்றாக தாமரையிடம் கொடுத்தாள் உமா. அனைத்தையும் வாங்கிய தாமரை அவற்றை தரையில் வைத்துவிட்டு உமாவிற்கு கையை நீட்டினாள். உமாக்கா, கையை கொடு, உன்னை பத்திரமா இறக்கி விடுறேன், நீ கல்யாண பொண்ணு இல்லையா, உன்னை அப்படியே தூக்கிக்கிட்டு போறேன் என்று கூறி சிரித்தாள். அதற்கு உமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பேசாம நகர்ந்து நில்லு என்று கூறி உமா கீழே இறங்கினாள். உமாவிற்கும் பிறகு பூஜா, கௌதமி இறங்கினர். கடைசியாக வசுந்தரா இறங்கி வந்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஒல்லியான பளிங்கு சிலை தேகம், வெள்ளை நிறத்தில் சுடிதார் அணிந்திருந்தாள். தலைமுடியை காற்றில் பறக்கும்படி விரித்து விட்டிருந்தாள். கண்கள் தெளிந்த பார்வையில் மின்னல் வெட்டுவது போல இருந்தது. அவ்வளவு அழகான தோற்றம். கையில் சிறு கேமராவை வைத்திருந்தாள். பின்புறம் ஒரு தோள் பை அணிந்திருந்தாள். அவள் தன் அழகிய கால்களை அந்த ரயில் நிலையத்தில் வைத்து இறங்கினாள். அப்பொழுது ரயில் நிலையத்தில் காற்று பலமாக அடித்தது. வானில் மின்னல் மின்னியது. அந்த அழகிய பெண் தரையில் இறங்க ஒரு கரிய நிழல் காற்றோடு காற்றாக அவளை பின்தொடர்ந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. நீ வந்துட்டியா, எனக்காக நீ வந்துட்டியா
மர்மம் தொடரும்.